இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணமானது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. மேலுமே இது முழு சந்திர கிரகணம் கன்னி ராசியில் ஏற்படுகிறதுங்க. இது மன அமைதி, உணர்ச்சி சமநிலை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறனில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்தியாவில் மாலை பார்த்தீங்களா 4:35 முதல் 5:33 வரைக்கும் அதிகபட்சம் 5.4 தோன்றும். இது கன்னி, கடகம், விருச்சிகம் மற்றும் சிம்ம ராசிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலுமே மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் குழப்பம், கவனமான முடிவுகள் தேவை ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த கிரகண மாற்றத்தினால எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாங்க, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த கிரகணத்தினால 3 ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. மேலுமே இந்த 2026ஓட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இது இந்தியாவில் தெரியும் பகுதி சந்திர கிரகணம் ஆகுங்க. அப்போது சிம்ம ராசியில் கேதுவோட சந்திரன் இணைவதனால சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சொல்கிறாங்க. அந்த ராசிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பையும் இந்த சந்திர கிரகணமானது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தினால ஏற்படக்கூடிய ராசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஊர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சூரிய கிரகணம் இந்த 17ஆம் தேதி நடைபெற்ற சூரிய கிரகணத்தை பார்த்தீங்களா, மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடையுங்க. இதன் விளைவாக சந்திர கிரகணம் சுமார் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதன் சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகண நிகழ்வு மார்ச் மாதம் நிகழ்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த கிரகணத்தின் சந்திரன் பார்த்திங்களா 82 வினாடிகள் இரத்த சிவப்பு, அதாவது பிளட் மூன் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே சந்திர கிரகணம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பூமி மற்றும் சூரியன், சந்திரன் ஆகிய இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுவதனால ஏற்படக்கூடிய ஒரு வான் நிகழ்வு தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சூரிய ஒளி சந்திரனை அடைவதை பூமியானது தடுக்கும். இதனால் நிலவு மங்களா தோன்றும் அல்லது சிவப்பு நிறத்தில் தெரியும். இதன் காரணமாக தான் பூமியோட வளிமண்டலத்தோட வழியே சூரிய ஒளி பயணிக்கும் போது நீல நிற ஒளியாக சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் சிவப்பு நிற ஒளி வளைந்து ரிஃப்ளெக்டட், அதாவது சந்திரனை அடைகிறது. இதனால் நிலவு பார்த்திங்களா சிவப்பு நிறத்தில் அழகாக காட்சி கொடுக்கும். இதையே உலகம் முழுவதுமே பிளட் மூன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த சந்திர கிரகணம் 3 வகைப்படுத்தப்படுது. மேலுமே புறநிழல் சந்திர கிரகணம், பகுதி நிற சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம் என வகைப்படுத்தப்படுகிறது. மேலுமே இந்த தற்போதைய வானியல் தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் நிகழப் போகக்கூடிய இந்த முழுமை நிலை சுமார் 58 நிமிடங்கள் மற்றும் 19 வினாடிகள் நீடிக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுறாங்க. இருந்தால் கூட வளிமண்டல நிலைமைகளை பொறுத்து நிலவு ஒரு சிவப்பு நிறத்தில் தோன்றும். அந்த நிலை சுமார் 82 வினாடிகள் வரைக்கும் நீடிப்பது போன்ற உணர்வை தரக்கூடும் அப்படின்னு சில அறிக்கைகளுமே தெரிவிக்கிறாங்க. கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூலாந்து, பசிபிக் பெருங்கடல் பகுதிகள் மற்றும் வட மற்றும் தென் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள் இந்த கிரகணத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறவங்க அந்தந்த உள்ளூர் நேரத்தை பொறுத்தும் வானியல் நிலவு இருக்கும். அதே மாதிரி இந்த கிரகணத்தை ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. முழு கிரகணம் கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் மார்ச் 3 அன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த கிரகணம் தெரியும். வட அமெரிக்காவில் மார்ச் 3 அன்னைக்கு அதிகாலையில் நிகழும். இந்திய நேரப்படி இந்த நிகழ்வானது மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு மாலை சுமார் 2:15 மணிக்கு தொடங்கி இரவு 7:53 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு, ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சந்திர கிரகணமானது பல்வேறான வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதில் கடகராசி வருதுங்க. ஜோதிடத்தின்படி கடகராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட அதை பற்றி கவலைப்படுறது, வாகனம் வாங்கும் எண்ணத்தை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நிதி பரிவர்த்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை அடுத்த சில தினங்களுக்கு நீங்கள் ஒத்தி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததை பார்த்தோமா கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும். தொழில் அல்லது வேலையில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆவணங்கள் மற்றும் நிதி விஷயத்துங்களில் கவனம் தேவை. மன அழுத்தமே இந்த டைமில் இருக்குது உங்களுக்கு. சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனவே ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்க. மன அமைதியை பேணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகளை இந்த டைமில் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆலோசனையோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்கு ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. மேலுமே ஒரு சில விதிமுறைகளை இந்த கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். 2026 மார்ச் 3 அன்னைக்கு முதல் முழு சந்திர கிரகணமும், ஆகஸ்ட் 28 அன்னைக்கு பகுதி சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தின் போது அதாவது சூத காலம் உண்பது, சமைப்பது, தூங்குறத முக்கியமாக தவிர்க்கணும். மந்திர ஜெபம், தியானம், வழிபாட்டில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் தோஷமானது நிச்சயமாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளையுமே பார்க்க வைக்காதீங்க. இதனால் பல பிரச்சனைகள் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மேலுமே கிரகண காலத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம பரிகாரமாக சில விஷயங்கள் செய்யலாம். இதை கிரகணம் பார்த்திங்களா தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்த வித உணவும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்க. அந்த டைமில் கோவில்கள் அனைத்துமே நடையானது சாத்தப்பட்டிருக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புல்லுனை நீங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம். அதே போல தான் சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணம் முழுவதுமே முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கடன் தொல்லையிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம். கிரகணம் முடிந்ததுமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களையுமே நீங்கள் பாராயணம் செய்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால கிரகண தோஷம் உள்ளவங்க சாந்தி பரிகாரம் செஞ்சு கொள்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்புகளையும் இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே இந்த ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும் இந்த கிரகண நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்
விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தியானம் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் உணவை முக்கியமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய பொருட்கள் உணவு மட்டும் நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த 12 ராசியில் நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.